ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெளிநாடு சென்று படிக்கும் முஸ்லீம் மாணவர்கள் உயர் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அரசு 2025-2026 ஆண்டில் முஸ்லீம் சிறுபான்மையின மாணவ மாணவிகளுக்கு உயர்தர உலகாவிய கல்வி வாய்ப்புகளை வழங்க ஏதுவாக வெளிநாடு சென்று படிக்கும் 10 முஸ்லீம் மாணவர்களுக்கு ஒரு மாணவருக்கு தலா 36 லட்சம் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்க 3.60 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. வெளிநாடுகளில் சென்று படிக்கும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த முஸ்லீம் மாணவிகள் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் சதீஷ் அறிவிச்சிருக்காரு. 2025-2026 ஆண்டில் முஸ்லீம் சிறுபான்மையின மாணவ மாணவிகளுக்கு உயர்தர உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை வழங்க ஏதுவாக வெளிநாடு சென்று படிக்கும் 10 முஸ்லீம் மாணவர்களுக்கு ஒரு மாணவருக்கு 36 லட்சம் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்க 3.60 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஆணையிட்டிருக்காங்க. கீழே விண்ணப்பிக்கும் மாணவ மாணவிகள் 2025-2026 கல்வியாண்டில் முதுகலை பட்டப்படிப்பு படிக்க உலகளாவிய QS தரவரிசையில் முதல் 250 இடங்களுக்குள் உள்ள பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்களிடமிருந்து நிபந்தனையற்ற சேர்க்கை கடிதம் பெற்றிருக்கணும். பெற்றோரின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்குள்ளே இருக்கணும். பட்டப்படிப்புள்ள 60% மதிப்பெண்கள் அதற்கு இணையான மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கணும். பொறியியல், மேலாண்மை அறிவியல், பயன்பாட்டு அறிவியல், வேளாண் அறிவியல், மருத்துவம், சர்வதேச வணிகம், பொருளாதாரம், நிதி கணக்கியல், மனிதநேய படிப்புகள், சமூக அறிவியல், நுண்கலைகள் மற்றும் சட்டம் போன்ற பாடப்பிரிவுகளை தேர்வு செய்து முதுகலை பட்டப்படிப்புக்கான சேர்க்கை பெற்றவராக இருக்கணும். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா www.bcmbcmw.tn.government.in இந்த வெப்சைட்டில் விண்ணப்ப படிவம் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோடு செஞ்சுக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலச மகால் பாரம்பரிய கட்டிடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 6,05,000 என்ற முகவரிக்கு 31/10/2025 அனுப்பி வைக்குமாறு அந்த அறிக்கையில் தருமபுரி கலெக்டர் கேட்டுக்கொண்டிருக்காரு. இந்த திட்டம் தருமபுரியில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாணவர்களும் பயன்படுத்திக்கலாம். அதற்கு நீங்கள் இந்த bcmbcmw.tn.government.in இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விண்ணப்பத்தை டவுன்லோட் செஞ்சு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்புங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். நன்றி.